ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எடுத்துக்காட்டு 1.10 தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா குத்துக்கோட்டு சோதனையை பயன்படுத்தி பின்வரும் வரைபடங்களில் எவை சார்பினை குறிக்கும் என தீர்மானிக்கன்னு சொல்லி படம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம குத்துக்கோடு வரையணும். இங்கே ஒரு குத்துக்கோடு இங்கே வரைஞ்சிருக்காங்க. இந்த ரோஸ் கலரில் இருக்குதுல்ல இதுதான் படம். அதே மாதிரி இங்கேயும் ரோஸ் கலரில் இருக்குல்ல இதுதான் கிராஃப் இங்கே இது வரைக்கும் போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் இந்த ரேஞ்ச் இப்படி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம இங்கே ஒரு குத்துக்கோடு வரைகிறாங்க. வரைஞ்சோம்னா சார்பை குறிக்கணும்னா எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு இடத்துல தான் குத்துக்கோடு இந்த வரைபடத்தில் சந்திக்கணும். ஆனால் இங்கே 2 இடத்துல வெட்டுது. இந்த குத்துக்கோடு இங்கே 2 இடத்துல வெட்டுறதுனால இது சார்பு இல்லை. அதே மாதிரி இங்கே ஒரு குத்துக்கோடு இங்கே வரைஞ்சோம்னா இங்கே ஒரே ஒரு புள்ளி தான் வெட்டுதா. அதே மாதிரி இங்கே எங்கே வரைஞ்சாலுமே ஒரே ஒரு புள்ளியில் தான் வெட்டும். அதனால இது சார்பு. இதில் இந்த இடத்துல வரைஞ்சோம்னா ஒரு புள்ளியில் வெட்டுது. ஆனால் இந்த இடத்துல வரைஞ்சோம்னா 2 புள்ளியில் வெட்டும். இங்கே வரைஞ்சாலும் 2 புள்ளியில் வெட்டும். 2 புள்ளியில் வெட்டுறனால இது சார்பு இல்லை. அடுத்து வரைபடம் 4வதுல இங்கே ஒரு குத்துக்கோடு நம்ம வரைகிறோம். இந்த இடத்துல வெட்டுது. ஒரே ஒரு புள்ளியில் தான் வெட்டுது. அதே மாதிரி இங்கே ஒரு குத்துக்கோடு வரையலாம். இங்கே தான் வெட்டும். அதே மாதிரி இங்கே ஒரு குத்துக்கோடு வரைவோம். இங்கே தான் வெட்டும். அதே மாதிரி இங்கே குத்துக்கோடு வரைஞ்சோம்னா இங்கே வெட்டும். எந்த இடத்துல வரைஞ்சாலுமே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வெட்டுறதுனால இது ஒரு சார்புன்னு சொல்லி எழுதிடலாம். நம்ம என்ன எழுதுறோம்னா இந்த படத்துலையும் இந்த படத்துலையும் அதாவது படம் 1வதுலையும் 3வதுலையும் PQங்கிற புள்ளியில் என்ற புள்ளியில் இந்த குத்துக்கோடு வரைபடங்களை வெட்டுதுன்னு சொல்லி நம்ம எழுதணும். படம் 1, 3 சார்பு குறிக்காதுன்னு சொல்லி நம்ம இப்படி எழுதிக்கிடணும். அடுத்து படம் 2 மற்றும் படம் 4 வரைபடங்களில் அதிகபட்சமாக ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இது சார்பினை குறிக்கும் சொல்லி நம்ம எழுதிக்கிடணும்.